அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏ நிலா, நிலா எங்க போய் தொலையான்னு தெரிய மாட்டேங்கு. முன்னெல்லாம் ஒருக்க கூப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன யாருன்னு வந்து நிப்பாவ. இப்ப எனக்கு உயிரை கொடுத்து கூப்பிட்டால ஒருத்தி என்ன யாருன்னு வந்து கேட்க மாட்டா. ஏ நிலா. என்ன பாட்டிமா, நேத்தைக்கு உன்கிட்ட சொல்லி வச்சிருந்தேங்களா? சொல்லி வச்சிருந்தீங்களா? அதுக்குள்ளாடி மறந்துட்டியா? அந்த மீன் வைக்காக்கா அவ பியாத்திக்கு கல்யாணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் கேட்டிருந்தாவ. காலையில வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாவ. வந்ததை என்னைய கூப்பிடுன்னு சொல்லியிருந்தீங்களா? வந்தாவளா? இல்லையே பாட்டிமா, அப்படி யாரும் வரலையே. வரலையா? எப்படியும் வருவாவ. வந்ததை என்னைய மறக்காம கூப்பிட்டுருனா? சரி பாட்டிமா, அதான் நேத்தைக்கு சொல்லிட்டீங்கல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. உங்களை ரொம்ப எல்லாம் நான் நஷ்டப்படுத்தவே மாட்டேன். இது பிறந்ததே ஒரு நட்டா, இதுல ஒருக்க நட்டப்படுத்தணுமா? கிழவி, இப்ப நீ உன் பள்ளி வாய வச்சுக்கிட்டு என்னமோ சொன்னேல்ல. ஏடி ஏன் வாயி நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? நிலாக்கா, இந்த கிழவி இப்ப என்னதானே சொல்லுச்சு, இது பிறந்ததே ஒரு நட்டா அப்படின்னு. பாட்டிக்கும் பியாத்திக்க நடுவில் நான் வந்தா ஒரு நேரம் ஒரு வேலை முடியாது. நிலாக்கா, ஏட்டி உனக்கு தான் ஒரு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு திரிய. பத்தாததுக்கு புருஷங்காரனையும் கூட வச்சுக்கிட்டுல சுத்திக்கிட்டு திரிய. உனக்கு ஏன் கிளவி இந்த வயிற்றுச்சல்? மக்கா, இது எங்க கொண்டு திரிய? பாட்டிமா, பிக்னிக் போறாங்களாம், அதனால துணி எடுக்கிறதுக்கு. மக்கா, மொத அந்த அலமாரியில இருக்க எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு வா. அன்னைக்கு வேற சொல்லிக்கிட்டே இருந்தா காலை போடுறதுக்கு மேட்சே இல்ல அப்படின்னு. இவ துணியில எடுத்து விரிச்சு போட்டா காணோம். அது ஒண்ணும் இல்ல பாட்டிமா, உனக்கு தான் இப்ப நாங்க நைட்டி எடுத்துட்டு வர போறோம்ல. நீ வேற இனிமே மீன் கடைக்கு போனனால நைட்டி போட்டுக்கிட்டு தான் போவ. இங்க எங்க பாட்டி கம்பு கூடையும் தூக்கிட்டு நைட்டி போட்டுட்டு மீன் கடைக்கு போகும்போது எப்படி இருக்கும்? ஏட்டி கிழிஞ்ச வாய் கிளவி, கிழிஞ்ச வாய் எனக்கு இல்ல உனக்கு தான். எப்பா, ஒரு நேரம் சண்டை குறைக்க மாட்டீங்களா? பாட்டி, இப்ப நாங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம்? உன்னைய பாக்கிறதுக்கு தான். எதுக்கோ? கிளவி, நீ இது வரைக்கும் நைட்டி போட்டதே கிடையாது. உனக்கு என்ன சைஸ் சேரன்னு சொல்லிக்கிட்டு அளவெடுக்கணும்ல. ஏன் இல்ல? இன்னைக்கு அவியலையும் வேலை செய்ய வேண்டியது கிடையாது. ஏன் இல்ல? அந்தால போய் சேர்ந்துடாத கத்தி கத்தி. பாட்டிமையா, நாய்க்கு சோறு பொங்குது, வேற கடப்புல தானே பொங்குவேன். ஆமா பாட்டிமையா, சூட கொல்லிக்கட்டை கிடந்ததுன்னா எடுத்துட்டு வா. எதுக்கு? வாயெல்லாம் கொஞ்சம் நீண்டுகிட்டே போவோம். அப்பப்ப சுண்டுகிட்ட ஒரு சூடு வச்சு கொடுத்தா எல்லாம் சரியாவல்ல. கிளவி, ஒரு மாதிரி தான் துடிக்கு. என்ன நீ? ஏட்டி, பழுத்த வாழை மரத்துல இருந்து கீழே விழும்போது பச்சை வாழை மேல இருந்து பாத்துக்கிட்டு சிரிக்குமாய், அந்த கதையை இருக்கட்டி உன் கதை. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா? இனிமே அறக்கிழவிதான். கேளுங்க. நான் என்னத்த கேட்க? அறக்கிழவின்னு அந்த கிழவி சொல்லுது. அவி பாட்டி அவிய சொல்லாவ. அதே பாட்டினாலும் நான் உங்க பியூட்டி தானே. நினப்பதான் பொழப்பு கிடைக்கும். கிளவி, உன் பள்ளி வாய முடிக்கிட்டு இருந்து சொல்லிட்டேன். ஏட்டி பியூட்டி, ஏட்டி நீ பாட்டி மாதிரி தான் இருக்க. கேட்க போறீங்களா இல்லையா? ஏ பாட்டியும் பியாத்தியும் நீங்க சண்டை போடுவியா, நாளைக்கு ஒண்ணு சேருவியா? நடுவுல நான் என்னத்த கொடி பிடிச்சுக்கிட்டு நிக்க? அத்தை, யாராவது என்ன தேடி வந்திருக்காங்களா? கலெக்டர் தேடி ஒரு ஊரே வந்திருக்கு. யார் உங்களுக்கு தேடி வர போறா? அன்னைக்கு நேத்தைக்கு மீன் வாங்க போன இடத்துல நல்ல தெரிஞ்ச ஒரு பொம்பளை தான். அது பியாத்திக்காரிக்கு கல்யாணத்தை வச்சிருக்கு போல. பணம் கொஞ்சம் குறையுது போல. அதான் ஒரு 50,000 ரூபாய் கடன் கேட்டிருந்தாவ. யாருன்னா என்ன தேடி வந்தாவளா? உங்களுக்கு முக்குல நின்னு கூப்பிட்டாலே வீட்டுக்குள்ளாடி காது கேக்குது. இதுல வீட்டு முன்னாடி நின்னு கூப்பிட்டா காது கேட்காம இருக்குமா? என்னை தேடி யார் வந்தாலும் என்னை கூப்பிட்டுருங்க. அதெல்லாம் இருக்கட்டு, இந்த இட்லி அவிக்க பழஞ்சில துணியெல்லாம் கொண்டு வீட்டு முன்னாடி காய போட்டுருக்குதியா? ஏனிலா, நீ தானே காய போட்ட? இல்லம்மா, நான் வரதுக்கு முந்தைய அதெல்லாம் அதுலதான் கிடக்கு. இவங்களுக்கு மூளை இருக்காமத? எல்லோல இருக்காத்த. கிளவி, சாயங்கால நேரம் இப்படி வாய் கூசாம போய் சொல்ல. பொய்யிலே உருண்டுகிட்டு கிடக்காத கிளவி. எடி, இப்ப நீ எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? எம்மா, உங்களுக்கு எல்லாம் நைட்டி எடுக்கிறதுக்கு தான் போறோம். இங்க பாரு சாரா, பெத்தவ நானே சொல்லி வாயை கிழிச்சு அடுப்புல வச்சிரும் பாத்துக்கா. ஏம்மா, பின்ன டூர் போற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வேண்டியது இருந்துன்னா நீங்க எல்லாம் என்னத்த துணியை போடுவியா? இட்லி விக்க துணியை வெளியே காய போட்டுருக்க கூடாது. இதுக்கு வாயில கொஞ்சம் திணிச்சு வச்சிருக்கணும். கிளவி, உனக்கு கவுண்டர் கொடுத்து எனக்கு போர் அடிக்குது. ஏங்க, நம்ம போமா? கண்டிப்பா போணுமா சாரா? அதான் மீஷோல இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டேலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. உங்க கார்டுல இருந்து காசை எடுத்து அழிச்சு தீத்துருவேன்னு கவலைப்படவே செய்யாதுங்க. சாரா, ரூபாய் ஆகிறேன்னு சொல்லிக்கிட்டா கூட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். கடைக்கு கூட்டிட்டு போனா கடையே உன் கண்ட்ரோலுக்கு ஆயிரும். காலையில போனாலே சாயங்காலம் ஆனாலும் வந்துட மாட்டோம். இப்ப வேற 3 மணி ஆக போகுது. வருவா, விடிய காலம் 3 மணிக்கு 6 அமர்ந்து எல்லாத்தையும் பறக்கிக்கிட்டு வந்து சேரம். பாத்தியா, உன்னைய பத்தி பாட்டிக்கே தெரியுது. அதுக்கு வாய் எப்படிங்க? வாய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ஏதாவது சொல்லிதான் ஆகணும். டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். ஏ சாரா, ஏமையா, அது இப்பதானடி வந்திருக்கு ஸ்டேஷன்ல இருந்து. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடலாம் இல்ல? ஏம்மா, நான் தான் சீக்கிரமா வர சொன்னேன். மக்கா, துணி கடையில இதே யாருக்காவது கொடுத்துக்கிட்டு வந்துரு. அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்க முடியும். ஏங்க, எங்க பாட்டி மேல சத்தியமா சொல்லி சீக்கிரமா துணியெல்லாம் எடுத்து முடிச்சிருவேன். ரூபாய் கூட நீங்க தராண்டாங்க. ஏன் கார்டுல இருந்தே நான் கொடுக்கலாம். ரூபாய் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல சாரா. துணி கடையை பார்த்தா ஏதோ உன் வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு கிடப்ப. நீங்க கவலைப்பட மாதிரி ஒண்ணும் நடக்காது. என் கையை பிடிச்சுக்கிட்டு வாங்க, நான் கூட்டு போறேன். ஏற்கனவே ஒரு தடவை கையை பிடிச்சு கொடுத்தது காணாது. போமா? எம்மா, கூட்டு போகாம இருந்தா விடவா போறேன் நீ? ஏமா, மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டே நிக்காதுங்க. இடியது கொஞ்ச நேரம் இருக்க விடு.
வந்ததை இப்படி இழுத்துக்கிட்டு திரியா? ஆமா, அப்பதானே எங்களுக்கு நல்லதா துணி எடுக்க முடியும். 6 மணி எல்லாம் ஆயிட்டுனா லைட் வெளிச்சத்துல துணிக்கு ஒரிஜினல் கலர் என்னன்னு தெரியாமலே போயிடும். வாங்குங்க போலாம். எனக்கு உன் மொபைலுக்கு போடுறதுக்கு துணி இல்லைன்னா ஏன்னா நேரமா துணின்னு அழைப்பிக்கிட்டு திரியா? ஆமா, திட்டனா மட்டும் ஓமாவான்னு ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது அதை பத்தி புகழனா மட்டும் ஏத்தின்னு அடிச்சு விட்டுருங்க. இல்ல எனக்குன்னே வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. இவளுக்கு இப்ப என்னவா? வர வர எனக்கு அத்தைக்காரியா தான் மாறிக்கிட்டு வாரா. ஏக்கானி ஏக்கா, அனு எங்க? ஆதி இன்னைக்கு அனு வீட்டுக்கு போறாராம். அதனால அனுவையும் கூட்டு போயிட்டாரு. சஞ்சயனா எங்க? இப்ப வருவாரு. எங்களை காணலன்னு நீ கிளம்பிட கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். ஓ அப்படியா? கனி ஆதிக்கிட்ட பேசுனியா? ஏக்கா ஆமா. என்ன சொன்னாரு? அந்த அக்காவை ஆதி அவரோட இன்னொரு அம்மா மாதிரி தான் பாக்காரு. சரி, ரேணு அக்கா பிரச்சனைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதியோட அண்ணா பிரச்சனையும் வீட்டுல நடந்திருக்கு. அது பிறகுதான் ஆதி அவர் அண்ணா கிட்ட பேசாம இருக்குது. ஆனா ரேணுகா அக்கா விஷயத்துல யோசிக்காம முடிவெடுத்ததுனால சுத்தமா பேசுறதே விட்டுட்டாங்களாம். விக்கி அண்ணாவும் அவர் ஒய்ஃபும் எதுக்காக பிரிஞ்சாங்கன்னு தெரியுமா? ஏக்க வீட்டுல உள்ளவங்களை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருக்காவ. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போனதும் சொத்துக்காண்டி தானே இவனை மைக்கு கல்யாணம் பண்ணா அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டு வெளியே விரட்டி இருக்காவ. இதெல்லாம் விக்கி அண்ணாவோட அப்பா சொன்னதா? இல்ல அவங்க அம்மாவா? அந்த ஆண்டியை பார்த்தா இப்படி எல்லாம் பேசுவாங்களான்னு தோணுதா? நீ ஆதிக்கு டவுட் வர மாதிரியே கதை கேட்ட? இல்ல கேஷுவலா தெரிஞ்சுக்க கேட்க மாதிரி தான் கேட்டேன். அந்த அக்காவை பத்தி தப்பா பேசினதும் ஆதியோட அண்ணா அந்த அக்காவை கூட்டு வெளியே போயிட்டாராம் வீட்டை விட்டு. ஸ்கூலுக்கு போவாருன்னு நினைச்சிருக்காவ. ஸ்கூலுக்கும் வேலைக்கு போகாம வெளியே வேலை பார்த்திருக்காரு. அதுலயே ஆதியோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிருக்கு. அச்சோ, ஸ்கூல் அவர் ஒத்தையில எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அனாத ஆசிரமத்துலதான் நின்று வளர்ந்துருக்காங்க அந்த அக்கா. அங்கேயே நின்று வளர்ந்த ஒரு பையனு கூட தான் இவங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன, ஆதியோட அண்ணாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. இதெல்லாம் ஓகே, எதுக்கு பிரிஞ்சாவன்னு சொல்லு. அவங்க அப்பாக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரையும் மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்கிட்டாவலாம். சடனா ஒரு நாள் பைக்ல ஆசிரமத்துல வளர்ந்த அந்த அண்ணா கூட போயிட்டு இருந்தாவலாம். கன்சீவா இருந்தாங்களாம். வீட்டுக்கு வரும்போது அபாஷன் ஆயிட்டான். ஐயோ, வீட்டுல எல்லாரும் நல்லா திட்டி இருப்பாங்கல்ல? நல்லா திட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்ல அந்த அக்காவே லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு எனக்கு அவன் தான் வேணாம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு போனாங்களாம். லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு போனாங்களாம்? அது எப்படி கனி? முந்தின நாள் வரைக்கும் நல்லா இருந்தவங்க திடீர்னு எழுதி வச்சுக்கிட்டு போக முடியும்? அதுதான் எனக்கு தெரியல ஏக்கா. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கா, அந்த வீட்டுல வெளியே பாக்குறது எல்லாமே போய் அந்த வீட்டுக்குள்ளாடியே ஏதோ ஒரு முடிச்சிருக்கு. ஆனா கனி, அங்க பாக்குறவங்க எல்லாருமே நல்லவங்களா தானே இருந்தாங்க. என்கிட்ட எதுக்காக ஆதிக்கிட்ட இதெல்லாம் பேச சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அந்த வீட்டுல நல்லவங்களா இருந்துட்டு யாரோ ஒரு ஆளு பொய்யா இருக்காவ. இதுக்கு மேல உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா அனுவோட அம்மாட்ட தான் நீ கேட்கணும். ஜெயா மேம் கிட்டயா? ஆமா, ஏன்னா ஆதி எல்லாம் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்றதை விட ஜெயா மேம் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். கண்ணி நீ ஒன்று கவனிச்சியா? எனக்கு யாருமே கிடையாது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆதியோட அம்மா ஃபேஸ் ரொம்ப மாறிச்சு பத்தியா? எனக்கு என்னமோ விக்கி அண்ணாவோட ஒய்ஃபுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால தான் அவங்கள ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏக்க யார்கிட்டையும் சொல்லாம கன்சீவா இருக்கும்போது வெளியே போய் அபாஷன் ஆச்சுன்னா வாய்க்கு வந்த மாதிரி தான் திட்டுவாவ. அதுக்காண்டியெல்லாம் லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு போவாவலாம். அதான் டவுட்டா. சஞ்சய் வந்துட்டாரு. இதை பத்தி அவர் முன்னாடி பேச வேண்டாம். ஏக்க உன் மனசுல இருக்கிறது சஞ்சய் அண்ணா கிட்ட சொன்னா அவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்ல? உங்க அண்ணன் தானே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு. எங்க அண்ணனை அப்படியெல்லாம் நினைச்சிடாதேனா? ஏமா உங்க அண்ணனை கெட்டவர்னு எல்லாம் நான் சொல்லல. தேவையில்லாம என்னையும் யோசிக்க விட மாட்டாரு. முடிஞ்ச அளவு நம்மளே ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அந்த அக்காவை கண்டுபிடிக்கணும்ல. அந்த அக்காவே யாருன்னு தெரியாம எப்படி சேர்த்து வைக்க போறோம்? அவங்க சேரணைன்னு விதி இருந்ததுன்னா யாருக்கும் தெரியாம நடுவுல யாராவது இருப்பாங்க. இது அவங்க ஒன்னா சேர்றதுக்கா? பிரியா வரலையா? அது வரோம். கார்ல போய் இத பத்தி எல்லாம் பேச வேண்டானா? சாரா, கரெக்டா 4 மணி. 1 மணி நேரம் தான் டைம் தரானே நினைச்சிருந்தேன். ஆனா ஷாப்பிங்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னைய வேற வெளியே கூட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால வேணா 2 மணி நேரம் எடுத்துக்கா. அதுக்கு மேல ஆச்சுன்னு வச்சுக்கா, நான் விட்டுட்டு போயிருவேன். நடக்க கூடியதை பாருங்க, வாங்க போலாம். விட்டுட்டு போகும்போது தெரியும். பேசாம பிரியா சஞ்சயும் கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏங்க என்ன இருந்தாலும் ஒண்ணு கவனிச்சிங்களா? நம்ம நாகர்கோவில் போத்தீஸ் தான் போத்தீஸுங்க. ஓஹோ, திருப்பியும் சொல்லேன். என்ன வேணாலும் பண்ணிக்க. ஏற்கனவே மீஷோல இருந்து நிறைய ஆர்டர் பண்ணியாச்சு. 2 மணி நேரத்துக்குள்ளாடி வெளியே வந்துடணும். சும்மா சும்மா மீஷோன்னு அடிச்சு விடாதுங்க. மீஷோல எடுத்த துணி எல்லாமே ரஃப் யூஸுக்கு. புது துணினாலே அது புது துணி தானே. அதுல என்னடி ரஃப் யூஸ் ரப்பர் யூஸ்னு? அதெல்லாம் அப்படிதான். நீங்க வாங்க. கட்டின பொண்டாட்டிக்கு 4 துணி எடுத்து தரதுல என்னமா வரது வரீங்க? அம்மா தாயே வா, கூட்டு போறேன். அது வாவ், நம்ம லாங் சுட்டி எடுக்கிறதுக்கு வந்தோம். இவர் எங்க போயிட்டாரு? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏங்க ஏங்க, காது கேட்கலையா? எதுக்கு கடையில நின்னுகிட்டு இப்படி சத்தம் போட?
எவ்வளவு துணி இருக்கு பாத்தீங்களா? துணி கடைனா துணி தான் இருக்கான். ஆமா, எனக்கு தானே துணி எடுக்க வந்திருக்கான். நீங்க என்ன தேடிட்டு நிக்கிறீங்க? இல்ல ஏதாவது சேர் எங்கேயாவது கிடக்கான்னு பாக்குறேன். சேரா? எதுக்கு? இல்ல எப்படியும் உனக்கு 2 மணி நேரம் டைம் தந்தா 3 மணி நேரம் ஆக்கிருவ. அது வரைக்கும் எனக்கு டைம் பாஸ் ஆகணும்லாம். அதான் எங்கேயாவது சேர் கிடக்குமான்னு பாக்குறேன். இந்த போனை நோண்டிக்கிட்டு இருந்தியேன்னு வைங்க, போனை வாங்கி ஏதாவது சாக்கடைக்குள்ளாடி தூக்கி போட்டுருவேன். ஒழுங்கா வாரீங்க, எனக்கு செலக்ட் பண்றீங்க. இங்க பாரு, எதுனா சாரி ஏதாவது எடுத்தியன்னா சொல்லு, நான் செலக்ட் பண்ணி தாரேன். இப்ப என்னத்த இருக்கு அந்த சாரியில? இல்ல சொல்றேன், எடுத்தியன்னா சொல்லி செலக்ட் பண்ணி தாரேன். வேற எல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அப்ப முதல்ல சாரி பாப்போம். என்ன டூருக்கு சாரியை கட்ட போறேன்? வாங்கி தரும்போது அப்படியே வாங்கிடணும். சரி வா. சாரின்னு சொன்னத கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் கண்டிங்களா? எடுத்து தாரேன்னு சொன்ன பத்தியா, எனக்கு தேவைதான். வெல்கம் சார், வாங்க என்ன பார்க்கணும்? சாரி செக்ஷன். செகண்ட் ஃப்ளோர் போங்க. வாங்க போலாம். அனக்குமே இல்ல. அனக்கும் இல்லையா? ஆமா, இதுக்கு முன்னாடி 100 கேள்வி கேட்டிருப்ப, அமைதியா வரையில. கஷ்டப்பட்டு டிரைவ் பண்றீங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம்னு இருக்கேன். ஆஹா, வீட்டுல என்ன சொன்னீங்க மேடம்? உண்மையை சொன்னேன். எப்படி இவன் என்ன வெளியே கூட்டு போறான் அப்படின்னா? சேச்சா, இவன் அப்படின்னு எல்லாம் சொல்லல. வேற? என் புருஷன் கூட வெளியே போறேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு வந்தேன். வீட்டுல எதுவும் சொல்லலையா? அதுக்கு ஏதாவது சொல்றதுக்கு 18 வயசு ஆச்சு. 18 வயசா இருந்தாதான் வீட்டுல திட்டு வாங்கலாம். வேற பின்ன ஊர் சுத்திய வயசு ஆயாச்சுல, எந்தாலே போங்கன்னு தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. என்ன எல்லாம் அப்படி தண்ணி தெளிச்சு விடலையே. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களையும் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. என்கிட்ட கேட்டீங்களா? நீங்க சஞ்சுக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? எப்பா, அவனை சமாளிக்கிறதுக்கு தான் பெரிய கஷ்டமா இருந்து. தமிழ் கிட்ட கூட உன்னைய கூட்டு வெளியே போறதா சொல்லிட்டேன். ஆனா அவங்கிட்ட சொன்னா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவாவ. அதான் பக்கத்து தெருவுல ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு பாட்டிக்கு ரொம்ப முடியல, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயே, பாட்டி பார்க்க போறேன்னு சொல்லிட்டா என் கூட வரீங்க? இனிமே பின்ன என்ன பண்ண? நானும் பிரியா கிட்ட எதுவும் சொல்லல. காலையிலே கிளம்பிருந்தா எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். நான் பார்க்க வேலைக்கு ஊர் சுத்தத்துக்கு தான் நேரம். 11 மணிக்கு போலையாவது கிளம்பலான்னு நினைச்சேன். அர்ஜென்டா ஒரு சர்ஜரி. அவனுமே இன்னைக்கு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான். என்னை கூட்டு வெளியே வரதுக்கு தமிழக்கா எதுவும் சொல்லலையா? அவ என்ன சொல்லுவா? ஹீராமா என்னை பிரிய வேண்டாமா, ஹீராமா நிழலறிய வேண்டாமா, நாளை நிகழ்ந்திடும் காட்சியொன்றை இன்றே எழுதக்கோள் தீட்டுமா, நேற்றே எழுதிய பாடல் ஒன்றை காலம் நாளையும் மீட்டுமா, ரகசிய நெருப்பு ஒன்றென் உள்ளே இருக்கு வாசம். என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல. இல்ல பின்னாடி திரும்பி திரும்பி பாத்துட்டு வரீங்களா? இல்ல 2 பக்கமும் இடம் இருக்கு, இப்படி ஒட்டி வராங்கலாம், அதான் பார்த்தேன். துப்பட்டா ஏதாவது ஒழுங்கா பிடிக்காம பறக்க விட்டுருக்குதியா? இல்ல, ஏன் அப்படி கேட்டீங்க? இல்ல ஒருவேளை வீல்ல ஏதாவது மாற்ற மாதிரி இருந்ததுன்னா அதை சொல்றதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா வருவாங்க இல்ல ஃபாலோ பண்ணி? அதெல்லாம் ஒழுங்கா தான் பிடிச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா? டிஸ்டர்ப் ஆகுதானா? இல்ல கேக்குறேன். ஏன் நான் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி நீ ஏதாவது பண்றியா? ஆகலையா? ஆ, நல்லாவே நடிக்கவும் தெரியும்ல. டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா அத சொல்லுங்க. நான் தான் உன்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு ரொமான்டிக்கா எல்லாம் பேச தெரியுமா? என்ன? இல்ல சும்மா கேட்டேன். ஸ்டெத்தஸ்கோப் பிடிக்க கைக்கு. கைக்கு? இல்ல ஊசி போடுறதுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆபரேஷன் பண்றதுக்கும் தெரியும். வியூ நல்லா இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் ஆளே இல்லாத ரோட்ல நாம 2 பேரும் ஒத்தையில போனோம், அதுவும் பைக்ல. என்னம்மா இப்ப போட்டோ எடுக்கிறதுக்கு கூட ஆள் வந்துட்டு இருக்க மாதிரி பேசிய? இப்பவும் ஒத்தையில தானே போயிட்டு இருக்கோம். முழுசா கேளுங்க. 2 பக்கமும் பச்சை பசேல்ல சூப்பரா மரம் நிக்கணும். சரி. மழை கொட்டுன்னு கொட்டணும். மழை கொட்டுன்னு கொட்டணுமா? ஆமா, மழையில நனைஞ்சுக்கிட்டே பைக்ல போகும்போது சூப்பரா இருக்கும்ல. அடுத்த நாள் காய்ச்சல் வந்து பெட்ல படுக்கும் போது சூப்பரா இருக்கும்ல. மழை பெய்யற நேரம் பைக்ல போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. அதுவும் பிடிச்சவங்க கூட. இதெல்லாம் என்ன டேஸ்ட்னே தெரியல. நாம இங்க சண்டைக்கே போறோம், ஸ்லோவா போங்க. இவ்ளோ ஸ்பீட் போதுமா? This is called as உருட்டிஃபையிங். ஆமா, எங்க போயிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும்? வீல் போன போக்குல போவோம். வீல் போன போக்கலையா? ஆமா, கால் போன போக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. பைக்ல எல்லாம் போயிட்டு இருக்கோம். காலையில கிளம்பிருந்தா சூப்பரா எங்கேயாவது போய் கதையாவது விட்டுட்டு வந்திருக்கலாம். இந்த இடமா நல்லா தானே இருக்கு. இறங்குறியா? கதை விட்டுட்டு போவோம். வேண்டாம், பைக்ல போறது நல்லா தான் இருக்கு. இதுவும் கிக்கா தான் இருக்கு. ஏன் எங்கேயாவது இருந்து பேசினா இந்த கிக் எல்லாம் கிடைக்காதா? இப்படி இப்படி பிடிச்சிட்டு எல்லாம் வர முடியாதுல்ல. ஏவனி, தமிழக்கா கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? என்ன கேக்குறது? அவங்க கல்யாண வாழ்க்கையை பத்தி. தெரியல அஞ்சு, நான் எதுவுமே கேட்கல. ஏதாவது கேட்டு தொந்தரவா ஃபீல் பண்ணாலும் ஆசிரமத்தை விட்டு போயிருவா. அதுக்காண்டி அப்படியே விட முடியுமா? நம்ம வேற 6 மாசம் டைம் கேட்டிருக்கோம், அவங்க சேர்ந்ததுக்கு பிறகு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்? இல்ல ஒண்ணும் இல்ல. சடான திரும்பி பாத்தீங்களா? ஏன்னு கேட்டா பதிலும் சொல்ல தெரியணும். இல்ல
தமிழ் அவ ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்கிறது என் வேலை. அதுக்காக நான் தான் 6 மாசம் டைம் கேட்டிருந்தேன். நீ என்னடானா நம்ம கேட்டிருக்கான்னு சொன்னா அதான். ஆ, உங்க முடிவு தானே இனிமே என் முடிவு. அப்பனா அது நம்ம முடிவு தானே. நல்லா பேச கத்துக்கிட்டேல. எல்லாம் பிரியா வீட்டுக்காரர்கிட்ட இருந்து தானா வந்தது. சஞ்சய் கிட்ட இருந்தா. ஆமா பின்ன அவிய லவ் பண்ணும்போது கதையா எல்லாம் அடிச்சு விடுவாவ. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? எங்கன்னு சொன்னாதான் என் கூட வருவா, அப்படிதானே? எங்க போனாலும் ஓகே, சொர்க்கத்துக்கு போனாலும் ஓகே தான். ஏன்னா உங்க கூட தானே வரேன். அதெல்லாம் கடவுளோட வேலைமா. ஏன் வினித், எனக்கு ஒண்ணு தோணுது. இசை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் அக்காக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்பனா அவங்களுக்கு வேற வீடும் இல்ல, எல்லாமே ஆசிரமம் தான். தமிழ் அக்காவை அவங்க ஹஸ்பண்ட் கைவிட்டதான் அவங்க நேரம் ஆசிரமத்துக்கு தானே வரணும். எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் வீட்டுல பிரச்சனைனா அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க. எதுக்காக தமிழ் அக்கா அம்மா வீட்டுக்கு வராம யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போகணும்? மத்த ஆம்பளைங்களால ஐ மீன் வேற தொல்லையில இருந்து அவங்களுக்கு எஸ்கேப் ஆக முடியாதோட தான் ஆசிரமத்தை தேடி வந்திருக்காங்க. ஏன் அந்த அண்ணா கைவிட்ட உடனே இங்க வரல? ஒருவேளை இங்க யார்கிட்டயும் சொல்லாம போனது அவளுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்திருக்குமோ என்னமோ. இல்ல வினித், குற்ற உணர்ச்சியா இருந்திருந்தா அவங்க இப்ப கூட வந்திருக்க மாட்டாவ. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. இதுல ஏதோ இருக்க மாதிரி இருக்கலாம். என்ன இருக்கு? என்னன்னு ஒழுங்கா சொல்ல தெரியல, ஆனா ஏதோ அவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. என்னதான் சொல்ல வர? கண்டிப்பா தமிழக்கா செலக்ட் பண்ண ஆளு கெட்டவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது தெரியாதா அவங்க எவ்வளவு அமைதியா இருக்காங்க. மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் 1000 தடவை யோசிச்சுதான் எடுப்பாவ. அப்படி எடுத்த முடிவுலயே பிரச்சனைனா கண்டிப்பா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். என்னன்னு தெரியல, பாக்கலாம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. பிரியா, போய் குட்டிமா. பிரியா, பிரியா எலும்பு. என்னை என்ன கனி, டெய்லி நீ தான் கார்ல தூங்குவா? அதான் இப்பெல்லாம் உன் பொண்டாட்டி தூங்க ஆரம்பிச்சுட்டால. ஆனா இப்ப எல்லாம் பிரியா தூக்கம் ஓவர் தூக்கமா இருக்கு. ஓவர் தூக்கமா? காலையில 5 மணி ஆனா ஆள ரூம்ல காணாது. இப்ப 7:30 ஆனாலும் நான் தான் எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதான் அம்மா வீட்டு ரகசியம் அதானே. யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம், எவ்வளவு நேரம் வேணா தூங்கலாம். அதான் விருந்துக்கு இங்க வந்தது அவ பாட்டுக்கு நல்லா தூங்குறான். அவ என்ன இன்னைக்கு நேரத்துக்கு 5 மணிக்கு எழும்புறான்? முந்தையே 5 மணிக்கு எழுப்பி பழகிட்டா. சடனா மணிக்கணக்க தூங்க ஆரம்பிச்சிட்டா. உன்னை தொல்லை பண்ண வேண்டாம்னா இவ்வளவு நேரம் கேட்கல. நாம எங்க போயிட்டு இருக்கோம்? யா இல்ல வீட்டுக்கு போற வழியில இருந்து ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டோம்ல. கனி, ஹாஸ்பிட்டல்ல புதுசா பேபி பிறக்கும்லாம். ஆமா, ஹாஸ்பிட்டல்னு இருந்தா பிறந்துதானே ஆகும். எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ட்ரெஸ், அது அப்புறம் சொட்டர், அது இதுன்னு வாங்கி கொடுப்போம். சரி, எல்லாம் காலி ஆயிட்டான், அதான் ஷாப்பிங் பண்ண போறோம். ஷாப்பிங் பண்றதுக்கு எப்படிப்பட்ட ஆளை கூட்டு போற பத்தியா? ஒண்ணு என்னன்னா கமந்து கிடந்து தூங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவ கடையை பார்த்தது துள்ளி குதிச்சு எழும்பிடுவா. இவ தூக்கம் ஓவர் தூக்கமா இருக்கு. இவ்வளவு ஹார்ன் அடிச்சதுக்கு பிறகு கூட எழும்ப மாட்டேங்க. டயர்ட் என் குட்டிமாக்கு, படிச்சு படிச்சு டயர்ட் ஆயிட்டா. ஆமாமா, உன் பொண்டாட்டி மட்டும் தான் படிக்கியா? பிரியா, ஒரு பாட்டில் தண்ணி ஊத்தலாம்ல? ஒய் ஒய் குட்டிமா, ம், எலும்பல்லையா, கடை வர போகுது. நல்லா தூங்கிட்டனும். நல்ல தூங்கல, கொஞ்சமா தான் தூங்குனேன். அது பிறகு ஏன் எழுப்புனீங்க? கடை பக்கத்துல வந்துட்டோம். நீயா என்னைய பாத்துட்டு இருக்க? குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தேல, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். குரட்டையா? ஆமா, பிறகு இந்த யானை சத்தம் போட மாதிரி இல்ல சத்தம் போட்ட. சஞ்சய், அப்படியா? அப்படியானா? உங்களுக்கு தெரியல, நான் குரட்டையை விட மாட்டேன். இவன் என்னடா குரட்டை விட்டு தூங்குனேன்னு சொல்லியா? ஆமா, இவளுக்கு குரட்டை விடறதுக்கே தெரியாது அண்ணா. இங்க பாருங்க சஞ்சய், இப்ப எல்லாம் கனியனே ரொம்ப தான் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன குறைஞ்சவ பத்தியா? நீ வம்பிழுத்ததுக்கு பிறகுதான் அவ வம்பிழுக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்பனா நீங்க உங்க தங்கச்சி பக்கம் அப்படிதானே? அம்மாடி, ஆளை விட்டுருமா. உன் பக்கத்துல நின்று ஒரு பாயிண்ட் சொன்னா அவ சொல்லுவா நீ உன் பொண்டாட்டி காண்டி தான் பேசுவா அப்படின்னு. அவ பக்கம் திரும்பி ஏதாவது சொன்னா நீங்க உங்க தங்கச்சி காண்டி தான் பேசுவியான்னு சொல்லுவ. இது எனக்கு தேவையா? ஆமா, இப்பெல்லாம் அவங்க 2 பேருக்கும் ரகசியம் கொஞ்சம் கூட்டிட்டு போல. ரகசியமா? தனியா 2 பேரும் ஏதோ நின்று பேசிக்கிட்டு இருக்குதியா. நான் பக்கத்துல வந்து அப்படியே கதையை மாத்திருதியா. காலேஜ் கேட்டு முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறமா அப்படி உங்க 2 பேருக்கும் கதை. ஹான் அடிச்சு கூப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு தான் வந்து ஏறினியா. அது கனியோட படிப்பை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஷபா, ஏன்னா படிப்புல 2 பேரும் முட்டை இல்ல. என்ன பத்தி பேசுறேன்னு சொல்லு. சும்மா இல்ல, அவனுக்கு ஏதாவது தோணும்ல, அதான் அவனும் சொல்லுவான்.
அப்புறமா நானே பேசுறேன். எப்ப பேச போற? ஒண்ணும் இல்ல, காரை ரோட்ல பார்த்து ஓட்டுங்க. காரை ரோட்ல பார்த்து ஓட்டினாலும் பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. 2 பேருக்குள்ளாடி அப்படி என்ன சீக்கிரட்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கேன். இதுல எதுவும் பிடிக்கலையா? இல்ல அந்த பிங்க் எடுத்து போடுங்க. இதுவா சார்? ஆமா அதுதான். கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்க சாரியும் எடுங்க. பார்த்து கீழே விழுந்துடாதுங்க. ஏங்க, சொல்லு. உங்களுக்கு பிடிச்ச சாரி எடுக்கும்போது நான் எவ்வளவு அமைதியா உங்க பக்கத்துல நிக்க பாத்தீங்களா? சரி. இதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் எடுக்கும்போது சத்தமிடாம என் கூடால நின்று அதை எடுப்போமா இதை எடுப்போமான்னு கேட்கணும். எங்க சேர் கிடக்குன்னு பாப்பேன். என் பாட்டுக்கு போய் இருந்துருவேன். நீ உருண்டு திரண்டு எடுத்துக்கிட்டு வா. இத பாருங்க சார், இது புது கலெக்ஷன். அவங்க கலருக்கு நல்லா இருக்கும். வாவ் சூப்பரா இருக்கலாம். பிடிக்கலையா? கேவலமா இருக்கு. சரி விடு, அந்த பிள்ளைக்கு வேணா எடுத்து கொடுக்கேன். உங்க மூஞ்சிக்கு நான்லாம் கழுத்து நிட்டினதே பெருசு. இதுல வேற இவளுக்காக எடுத்து கொடுக்க பாக்குறீங்க? இப்பயே சொல்லிட்டேன், எப்படி நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரி எடுக்கும்போது நான் அமைதியா நிக்கணும், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் துணி எடுக்கும்போது என் கூடாலே நின்று அதை எடு இதை எடுன்னு சொல்லணும். நான் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். உன்னால 10 நிமிஷத்துல முடிக்க முடியுமா? 10 மணி நேரம் நின்னாலும் நான் நின்ன மாதிரி அமைதியா நிக்கணும். காலையில வா, கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு வரலான்னு கூப்பிட்டா காலை எழும்பாது கையும் எழும்பாது. இனிமே இந்த கடையில 10 மணி நேரம் விட்டாலும் உன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு வரவேலாம். அப்போ காலை வலிக்காது கையும் வலிக்காது. பார்க்க தானே இருக்கு இன்னைக்கு. இந்த 2 சாரியும் பில் செக்ஷனுக்கு அனுப்புங்க. இதுதானே சார்? ஆமா, இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணுமா? எல்லாம் முடிச்சுக்கிட்டு வரோம். சரிங்க சார். போமா? மவனா அங்க வந்துகிட்டு வில்லு பாட்டு பாடி பாடி முடிஞ்சான்னு கேட்டேன்னு வைங்க, மேல மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். இந்த பாட்டி சொன்ன மாதிரி அடிக்கடி வாய்க்கு ஒரு சூடு போடணும். அப்பதான் வாய் இருக்கும். போலாம் வா. என்ன அழகா சாரி எல்லாம் கட்டி விட்டுருக்காவ பொம்மைக்கு. சாரா, குடும்பமே இங்கதான் சுத்திக்கிட்டு கிடக்கா. இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். பிரியா, நீ டூர் போறதுக்கு துணி எடுக்கிறதுக்கா வந்த? எங்களுக்கு இருக்க துணி காணோம்பா. வேற பின்ன துணி கடைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கா வந்தீங்க? ஏக்கா, எங்க அண்ணன் பெயிண்ட் அடிக்க வந்தானா நீ பெயிண்ட் கலக்கிறதுக்கா வந்த? உன் வாய் இருக்கு பத்தியா? உன் வாய் கொஞ்சம் கூடிக்கிட்டு தான் வருது இப்ப. எலி, என் தங்கச்சி எனக்காண்டி நிக்கா பத்தியா? ஏன் பிரியா, ஆனாலும் நானும் 4 நாளா துணி எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் உன்னைய துணி எடுக்க கூட்டு வரத பத்தி ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட வாய் விடல பத்தியா? ஆமா சாரா, கூடல நீ தொத்திருவேலாம். ஏக்கா, உண்மையை சொல்லு, ரோஹிதா தானே இருக்க விடாம தானே கடைக்கு கூட்டு வந்த? கனி, என் மனசுல இருந்த பாரமே இப்பதான் குறைஞ்சி. 4 நாளா மனசுல நிம்மதியா இருக்க விடையில எந்தாலையும் போட்டுன்னு கூட்டு வந்திருக்கேன். அதான் நீ பார்த்தேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா ரோஹித்? இல்லப்பா, உங்க தங்கச்சி சமாளிக்க முடியுமா? இவளுக்கு துணி எடுப்பு இல்லாட்டெல்லாம் கொஞ்சம் கூடிதான் போச்சு. எப்படியும் 10 மணி வரைக்கும் இங்கே உருண்ட வேண்டியதான் போல இருக்கு. நீங்க என்ன டாக்டர், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாம உங்க ஒய்ஃபுக்கும் உங்க தங்கச்சிக்கு மட்டும் துணி எடுத்து கொடுக்கலான்னு வந்தீங்களோ? என்ன எலி, எனக்கு 2 தங்கச்சியும் ஒண்ணுதான். ஹாஸ்பிட்டல் தேவைக்காண்டி தான் ஷாப்பிங் பண்றதுக்கு வந்திருக்கோம். முடிச்சிட்டீங்களா? ஆமா, பில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். பிரியா, எனக்கு உனக்கு கனிக்கு அதுபுறம் அஜிக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல துணி எடுத்து வச்சிருக்கேன். என்னவன் எடுத்து வை. பாட்டிக்கு நைட்டி எடுத்து கொடுக்காம இருந்தா சரிதான். இந்த கிழவிக்கு அளவு எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப பாரு, நைட்டி எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டிக்கு போட்டு பார்க்கணும். ஏங்க, எனக்கு ஒரு டவுட். உனக்கு டவுட் வராம இருந்தாதான் அதிசயம். இப்ப எப்ப பார்த்தாலும் இந்த டாக்டர் கனிக்கு கூடல தானே சுத்திக்கிட்டு தெரியாரு. சரிதான். முந்தியெல்லாம் என்னைய அவர் தங்கச்சின்னு சொல்லுவாரு. இப்ப அணக்கமே இல்லையே. எந்த தங்கச்சி மேல உண்மையான பாசம் வச்சிருக்காருன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா? வாயை மூடிக்கிட்டு நில்லு. என்ன எலி, எனக்கு டெஸ்ட் வைக்க நேரத்துக்கு ஏதாவது படிக்கலாம்ல, இல்லைன்னா ஏதாவது வேலைக்கு போலாம்ல? நேரம் போவேல உனக்கும். இங்க பாருங்க, அந்த ஆளே சும்மா சும்மா வேலைக்கு போவேல புறம் படிக்க போவேலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்டென்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கண்டென்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னு வைங்க, சாராக்கு இன்னொரு முகத்தை பாப்பீங்க சொல்லிட்டேன். எப்பா சார பாட்டி எனக்கு போன் பண்ணி எனக்கு நைட் எடுத்து தரதுக்கு கடைக்கு போயிருக்குன்னு சத்தம் பொடியாவ. எப்படி கிழவிக்கு சூட் ஆகுதுன்னு பாப்பேன் இன்னைக்கு. சரி, நீ ஒன்று பண்ணு. உனக்கு எதுவும் வேண்டாமா? எதுவும் வேண்டாம். சரி, நீ கனி கூடால போய் கனிக்கு ஒரு சாரியோ இல்லை சுடிதாரோ எடுத்து கொடு. முடிச்சது உனக்கு ஏதாவது சின்ன சின்ன துணி எடுக்கணும்னா அதையும் எடுத்துரு. நான் நம்ம எடுத்ததுக்கெல்லாம் பில் போட்டு பே பண்ணிட்டு வரேன். சேர்த்தே பண்ணலாம்ல? இல்லை குட்டிமா, எப்படியும் அது லேட் ஆயிரும். கனியெல்லாம் இருக்கலாம். நீ லேடிஸ் செக்ஷனுக்கு அவ கூடாலே போயிரு. முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். கார்ல வந்தீங்களா பைக்ல வந்தீங்களா? பைக்ல தான் வந்தோம். ரொம்ப லேட் ஆகுமா? முடியா வந்திருக்கிறது உங்க தங்கச்சிலாம். காலையிலயும் வீடு வந்து சேர மாட்டேன் போலதான் இருக்கு. சரி, மேலே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் பில் போட்டுட்டு வரேன். சரி. இறங்கு. இங்க எதுக்கு? என்ன எதுக்குன்னு சொன்னாதான் இறங்குவீங்களா? இல்ல, துணி கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். தெரிஞ்ச பொண்ணுக்கா? ஆமா, இறங்குறியா? உள்ள போய் பேசுவோம். சரி. வெல்கம் சார். என்ன பாக்குறீங்க? இது சாரி செக்ஷன் தானே? ஆமா சார். எவ்வளவு ரேட்லன்னு சொல்லுங்க, அந்த ரேட்ல எடுத்து காட்டுறேன். 5000க்கு மேல காமிங்க. சார், பட்டு சாரியா இல்ல ஃபேன்சியா? பட்டு சாரியே காமிங்க. வினித், ஏன்? யாருக்கு சாரி? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு சாரி எடுக்க வந்திருக்கோம். அப்ப நான் அவளே கூட்டு வந்திருக்கலாம்ல, என்ன எதுக்கு கூட்டு வந்தீங்க? சும்மா அளவு பாக்கிறதுக்கு. என்னாச்சு? இல்ல, இப்ப ஏதோ சொன்னீங்கல்ல, அதான். என்ன சொன்னேன்?
சாரி அளவு பார்க்கறதுக்காக அவங்கள கூட்டு வந்திருக்கதா சொன்னீங்களா? ஆமா, அதுக்கு என்ன? மக்கு. அந்த பிள்ளை எதுக்கு என்னைய பார்த்து சிரிக்குது? சாரிக்கு சைஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓ அப்படியா? குட்டியா இருக்கவங்களுக்கும் அதே சைஸ் தானா? குட்டியா இருக்கவங்களுக்கு நெட்டையா இருக்கவங்களுக்கு அதே சைஸ் தான். அதான் என்னைய பார்த்து சிரிக்குதா அந்த பிள்ளை? ஊரே சிரிக்க என்ன விட்டா. சார் இந்த மாடல் பாருங்க, பிடிச்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் கிராண்டா எடுத்து காட்டுங்களேன். யாருக்கு சார் இப்படி பார்த்து பார்த்து அதுவும் ரேட்டு கூடுதலா பாக்குறீங்க? அந்த கிரீன், அதை எடுத்து போடுங்க. தமிழ் அக்காக்கா இருக்குமோ? இது எப்படி இருக்கு? என்ன கலர்ல இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி எடுத்துடலாம். இல்ல இது ஓகே தான், நல்லா தான் இருக்கு. கடைசி வரைக்கும் யாருக்குன்னு சொல்லாமலே விட்டுட்டீங்க பாத்தீங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு, இதோ இவங்களுக்கு தான். இவங்க கலர் கரெக்டா இருக்கும்ல? இவங்க கலருக்கு இது சூப்பரா இருக்கும். பரவாயில்ல சார், கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்காக 7000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். பிடிச்சிருக்கா இல்ல வேற மாத்தணுமா? இல்ல கொஞ்சம் கம்மியான ரேட்ல பாக்கலாம்ல? என்னாச்சு, இது கூட என்னால முடியாதுன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் இல்ல, பிடிச்சிருக்கு சார். இப்ப எல்லாரும் ஃபேன்சியா எடுக்காங்க, வேணா நீங்க ஃபேன்சியா பாக்குறீங்களா? இல்ல இதுவே போதும்ல. இல்ல ஃபேன்சி மாடல்ல பாக்குறியா? இதுவே ஓகே தான். என்ன ஃபர்ஸ்டா எடுத்து தரேன். பட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல? எனக்கு ஓகே தான். பில் போட்டுருங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குல்ல? இவனா? என்ன மச்சான், பாட்டிக்கு சாரி எடுக்க வந்தியா? நீ எங்க இங்க? என்ன அஞ்சு, வயிறு வலி எல்லாம் சரியாயிட்டு போல? என்ன குட்டிமா, அஞ்சுக்கு வயர் வலியா? அட ஆமா மாமா, காலையில வயிறு வலி, இப்ப கால் வலின்னு நினைக்கேன். என்னடி கரெக்டா? ரொம்ப ஓட்டாதானா? இல்ல காலேஜுக்கு வரலையான்னு கேட்டதுக்கு ரொம்ப வயிறு வலிமா அப்படின்னு. உடம்பு சரியில்லையா? அப்படி சொன்னா ஆளை விட்டுருவான்னு நினைச்சேன், கரெக்டா வந்து மாட்டிட்டேன். ஆமா, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு வேற வேலையே இல்லையா? என்கிட்ட உண்மையை சொல்லாம என்னமா போய் சொல்லிட்ட பத்தியா? ஏன் மச்சான், பாட்டிக்கு சாரி எல்லாம் பிடிச்சிருக்கா? இல்ல தெரியாம சொல்லிட்டேன். நீங்க வந்து விழுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன். ஆனா சியாத்து வைக்கணும்னு நினைச்சு என்கிட்டயே போய் சொல்லிக்கிட்டு ஊரைய சுத்துதியா? எள்ளு போல ஒரு நாள் வெளியே கூட்டு போலான்னு பார்த்தேன். உனக்கு பொறுக்காதே, பொறாம பிடிச்சவன். போயும் உங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிட்டேன் பத்தியா? இனிமே பாட்டியை பார்க்க போறேன், தாத்தாயை பார்க்க போறேன்னு ஏதாவது கதை விட்டு பாரு. மாட்டியாச்சா?